அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே. நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர். 1/7/2025 அருமையான செவ்வாய்க்கிழமை, விசு வாவசு வருடம் ஆணி மாதம் 17ஆம் நாள். அருமையான செவ்வாய்க்கிழமை சிக்கன பிடியுங்கள் சிங்கார வேலவனை. தேசிய மருத்துவர்கள் தினம். நம்முடைய மருத்துவர்கள் டாக்டர் கவிதா, டாக்டர் அன்பரசி ரெண்டு பேர்த்துக்குமே மருத்துவர் தின வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் எல்லோரும் உங்களுடைய மருத்துவருக்கு ஒரு நன்றியும் ஒரு வாழ்த்துக்களும் தெரிவிங்கள். நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நம் மருத்துவர்கள் முக்கியமான காரணம். எந்த இடத்திலும் மருத்துவர்களும் மருத்துவத்தை தவறாக பயன்படுத்தக்கூடாது. நாமும் மருத்துவர்களிடம் பொய் சொல்லி அவர்களுக்கு அவங்களுடைய நேரத்தை வீணடிக்கக்கூடாது. வாங்க, திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். பிற்பகல் 1:49 வரைக்கும் சஷ்டி, அதன் பின்பு சப்தமி. பிற்பகல் 12:33 வரைக்கும் பூரா, அதன் பின்பு உத்திரம். இரவு 8:09 வரைக்கும் வேதிபாதம் இருக்கிறது. வேதிபாதம் நாமயத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் சதயம், யோகி ராகு. அவயோக நட்சத்திரம் பூரம், அவயோகி சுக்கிரன். அதன் பின்பு வரியான் நாமயோகம். யோகாதிபதி நட்சத்திரம் பூரட்டாதி, யோகி குரு. அவயோக நட்சத்திரம் உத்திரம், அவயோகி சூரியன். அதிகாலை 1:29 வரைக்கும் கௌலவ கரணம் சனி பகவான். அதன் பின்பு பிற்பகல் 1:40 வரைக்கும் தைத்துளை கரணம் சுக்கிரன். அதன் பின்பு கரசை கரணம் சந்திரன். சஷ்டி திதியும் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்த ஒரு அற்புதமான ஒரு பொன்னல். கிடைக்கவே கிடைக்காத நாட்களில் இது ஒன்று. ஏன்னா சஷ்டி செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கு. அதில் குறிப்பாக வேதிபாதம் நாமயத்துடன் சேர்ந்து வந்திருக்கிறது. இரவு வரைக்கும் வேதிபாதம் இருக்கிறது. அதனால் அன்னதானம் செய்யுங்கள், முருகப்பெருமானிடம் போய் வழிபடுங்கள். வாய்ப்பு இருந்தால் திருச்செங்கோடு செங்கோட்டு வேலை வரை போய் வழிபட்டு விட்டு வாருங்கள். வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும். கட்டாயம் உங்களால் இயன்றவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள். குறிப்பாக வேதிபாதம் வரியா நாமயத்தில் பிறந்தவர்கள் 100% அன்னதானம் செய்ய வேண்டிய ஒரு நாள். வாங்க, கிரக பாதசாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிஷபத்தில் சுக்கிரன், சூரியன் குரு மிதுனத்தில், புதன் கடகத்தில், செவ்வாய் சந்திரன் கேது சிம்மத்தில், ராகு கும்பத்தில், சனி பகவான் மீனத்தில். இந்திய மருத்துவர் PC ராய் அவருடைய பிறந்த தினம். அதனால தான் தேசிய மருத்துவர் தினம் அப்படிங்கிறத நம்ம கொண்டாடுறோம். அதனால் மருத்துவர்கள் எல்லாருக்குமே நீங்கள் முதலில் மருத்துவம் செய்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தான். முருகன் தான் மிகப்பெரிய மருத்துவர். அவரை முதல்ல வணங்குங்க. எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆகிடும். நீங்கள் சித்தர்கள் எல்லாருமே முருகனிடமே அடக்கம். அதன் பிறகு தான் மற்ற கடவுள்கள் எல்லாம். அதனால் முருகன், கந்தன், சிங்கார வேலவன் நமக்கு என்ன நோய் பணி இருந்தாலும் அதை சரி செய்து விடுவார். அதனால் எம்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமாக இருக்கும். வாங்க, 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி வாங்கல பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் 75% வெற்றி. இரண்டாம் ஜாமம் நடை 50% வெற்றி. மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 100% காரிய வெற்றி. ஏன்னா அடுத்த 3 ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு. நான்காம் ஜாமம் துயில் 25% வெற்றி. ஐந்தாம் ஜாமம், ஆறாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை. ஏழாம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. எட்டாம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. ஒன்பதாம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. பத்தாம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் நடை 50% வெற்றி. இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நாளை பிளான் பண்ணிக்கங்க. அடுத்து உங்களுக்கு 2 ஜாமம் சிறப்பாக இல்லை. இரண்டாம் ஜாமம் அரசு 100% வெற்றி. மூன்றாம் ஜாமம், நான்காம் ஜாமம் இரண்டும் சிறப்பாக இல்லை. ஐந்தாம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. ஆறாம் ஜாமம் அரசு 100% வெற்றி. ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. எட்டாம் ஜாமம் நடை 50% வெற்றி. ஒன்பதாம் ஜாமம் துயில் 25% வெற்றி. பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் ஊன் 75% வெற்றி. உங்களுக்கு ஊன் சிறப்பாகவே இருக்கிறது. உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது. அடுத்த 2 ஜாமம் சிறப்பாக இல்லை. முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது. அரசு வேலையில் துவங்குகிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றி. இரண்டாம் ஜாமம், மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை. நான்காம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. ஐந்தாம் ஜாமம் நடை 50% வெற்றி. ஆறாம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. ஏழாம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. எட்டாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை. ஒன்பதாம் ஜாமம் நடை 50% வெற்றி.
10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம். உங்களுடைய பறவை துயில் முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க. நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம், இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிலில் இருக்கும்போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க. ஏன்னா மற்ற வேலைகள் கூட முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல, டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் 100% இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம். உங்களுடைய பக்ஷி கோழி படுபட்சி. முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கலாம். நீங்கள் புதிதாக ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் மட்டும் இந்த படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம். மற்றபடி அன்றாட கடமைகளை செய்து வாருங்கள், ஒன்றும் தவறில்லை. இறை வழிபாட்டை அதிகமாக மேற்கொள்ளுங்கள், இறைவனை அடிக்கடி நினைத்து கொள்ளுங்கள், இறை நாமத்தை ஜபித்தபடியே இருங்கள், வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்கும். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை, இறை வழிபாட்டோடு தூங்குங்கள் இந்த பொன்னான காலை வேளையை. 2ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 3ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 4ஆம் ஜாமம் இந்த மதிய வேளை சிறப்பாக இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 6ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 7ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 8ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 9ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை. அதிகாலை வேளையில் ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தூங்குவிடுங்கள், அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.